தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது. இன்றைய அரசியல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய OPS அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இன்றைய அரசியல் நிலைமை குறித்தும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டு மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. இரண்டாவதாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும். என்ன காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கான என்ன காரணம்? காரணங்கள் நாடு அறிந்ததுதான். நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 26 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது தமிழ்நாட்டில். இப்போ அதை ஒட்டி நீங்க எப்படி பயணப்பட போறீங்க? அதான் அவர் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். எத்தனையோ தேர்தல்கள் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அதே போல 2026 தேர்தலும் வரும். அதில் சரியான கூட்டணி, மக்களை சரியான திசையில் வழிநடத்தி செல்லுகின்ற கூட்டணி எதிர்காலத்தில் அமையும். அதை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும். 2023 நிர்வாகிகள் முடிவு ஒருமித்த முடிவாக இருந்ததா? ஆம். எல்லா கருத்து வேறுபாடுகளும் பேசி நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒருமித்த கருத்தை தான் தெரிவிக்கிறோம். அதாவது கூட்டணியை எங்களை நிலைநிறுத்திக் கொண்டுதான் கூட்டணி முக்கியமானது. திமுக அரசை வீழ்த்தணுன்றது உங்களுக்கு உடன்பாடு உண்டா சார்? யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல, யாரையெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். ஆரம்ப காலத்தில் பாஜகவோடு பயணிச்சுட்டு இருந்தீங்க. பிஜேபி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருச்சா? பிஜேபி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நாடே அறியும். முதலமைச்சரோட நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது
தியாசபிகள் சொசைட்டியில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அந்த நடைபயிற்சியின் போது அவரும் நடைபயிற்சியில் இருந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு செல்றோம். ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டில இருந்து நீண்ட காலமா பயணிச்சு இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? அது மக்களுக்கு தெரியும் சொல்றாருல. பாஜகவோட சூழ்ச்சியால திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இன்றைய அரசியல் நிலைமை குறித்தும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டு மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக, இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகி இருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய விலகலை அறிவித்திருக்கிறார். இது எதிர்பார்த்த ஒன்றுதானா? நிச்சயமாக டி கே வாசன், மோடியை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போது இதுவரை மோடியை சந்திக்க தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் கிடைத்து வந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை எனும் போது ஓபிஎஸ்க்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இதற்கு மேலும் என்டிஏயில் தொடர்ந்தால் அது ஓபிஎஸ்ஐ சார்ந்தவர்கள் மத்தியில் ஓபிஎஸ் மீது கோபமும் எரிச்சலும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த வகையில் அவருக்கு அனுமதி வழங்காதது, நீங்கள் என்டிஏ விட்டு வெளியேறுங்கள் என்று என்டிஏ அவருக்கு கூறியது போல் ஒரு அர்த்தம் தான் எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் அவர் என்டிஏ விட்டு விலகி இருக்கிறார். இது என்டிஏக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் 18% வாக்குகள் என்டிஏக்கு வருவதற்கு தென் மாவட்டத்தில் அவருடைய செல்வாக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. அந்த வகையில் என்டிஏ வேட்பாளர்கள் அதிமுகவை பல இடங்களில் டெபாசிட் இழக்க செய்வதற்கு காரணம்